நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என்னென்னு சொன்னால் ஒரு பெரிய மகளூந்து பேருந்து பாரூரி தரிப்பிடம். இந்த தரிப்பிடத்தில் வந்து பன்னாட்டைச் சேர்ந்தவர்கள் வந்து தங்கி போவார்கள். ஏனென்றால் இது ஒரு நாட்டின் ஒரு எல்லைப்பகுதியில் தான் இந்த இடம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்க என்னென்னு சொன்னால் ஒருவரை சந்திச்சு ஒரு பிலிப்பைன் நாட்டைச் சேர்ந்தவர். அவர் ஒரு பார ஊர்தி ஓட்டுநர். அவர் ஸ்லோவாக்கியா நாட்டைச் சேர்ந்த பார ஊர்தியை ஓடுறார். அவருடைய தாய் நாடு பிலிப்பைன். அவர் உடுப்புகள் எல்லாம் துவச்சு அவருடைய சமையல் எல்லாமே வந்து இதில் தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அவரோட நான் கதைச்சேன். இதில் போராக்கள் எல்லாம் அவரை பார்த்து சிரிக்கணும். அவர் சொல்கிறார் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அவர்களுக்கு புரிய இல்லை. தன்னுடைய வாழ்க்கை இதுதான், தான் இதில் தான் துவைக்கணும், இதில் தான் எல்லாம் செய்து இதில் தான் காய போட்டு பிடித்தான் தன்னுடைய வாழ்க்கை போகுது. 14 ஆண்டுகளுக்கிட்ட நான் இதில் பணிபுரிகிறேன். குளிப்பது வந்து அதில் பணத்தை போட்டுட்டு குளிச்சு கொள்ளுவேன். அதாவது ஒரு €1 €2 போட்டு குளித்து இதிலேயே உடுப்பெல்லாம் துவைச்சி காய போட்டு இப்படித்தான் வாழ்கிறேன். தன்னுடைய வாழ்க்கை இப்படி போகிறது கவலைப்பட்டு சொன்னார். வெளிநாட்டில் இப்படியும் வாழ்கின்றார்கள் என்பதை பாருங்கள்.